ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். எஸ்பி ஹோம் கார்டனிங்கில் இன்றைக்கி வந்து நம்ம மாதுளையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மாதுளை செடி வைக்கிறதுக்குங்க பாட் சைஸ் வந்துங்க இங்கே பாருங்கள். இது மாதிரி பாட் கொஞ்சம் முன்னாடி சின்ன செடியாக இருந்தால் இது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 12 இன்ச் பாட் இல்லை 14 இன்ச் பாட் இல்லை கொஞ்சம் பெருசாக நீங்கள் மாதுளை அதுக்கு வந்து 20x20 பெரிய பாட் இருக்குல்லைங்க, இல்லை ஒரு ட்ரம் இல்லைனா பாட்டில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா அவங்க நிறைய துளிர்கள் விட்டு நிறைய காய்களை பார்க்கலாங்க. இந்த மாதுளையிட்ட வந்து நான் வந்து ஒரு படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை என்னென்னாங்க, எல்லா செடிகளோடையும் மாதுளைக்கு வந்து கேட்கும் திறன் அதிகம்ங்க. அவங்கள வந்து ஒரு டச் பண்ணாலே அவங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குமாங்க. இது ஒரு இதில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு உணர்வுகள் இருக்குமா. நம்ம எந்த ஒரு இது சொன்னாலும் அவங்க வந்து நல்லா கேட்கும் திறன் அவங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் அவங்க வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் கொடுக்குறோம்னா அந்த மியூசிக்கை கேட்டுமே அவங்க நல்லா வளர்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா செடிகளுமே மியூசிக் கேட்டு நல்லா வளருவாங்க. இப்போ நம்ம ரோடாரமாக பார்க்குறோம், ஒரு மாமரமோ இல்லை எந்த மரமோ இருந்தாலுமே நிறைய காய்கள் காய்க்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து அது எதுக்காக அப்படி காய்க்குதுன்னா, பல ஓசைகள் அதில் வந்து கேட்குது. போகிற பஸ்ஸோடைய ஓசைகள், மக்கள் பேசிக்கிட்டு போகிறது, அப்புறம் விலங்குகள் போகிறது, இந்த மாதிரி ஓசைகளை கேட்டு அவங்க நல்லா வளர்கிறாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம செடிகளுக்கு ஒரு சின்ன மியூசிக் போட்டு விட்டாலும் போதும். நீங்கள் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதோடய வளர்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். என்னடா அப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. உண்மையில் எங்கள் மாதுளைக்கு வந்து டச் பண்ணுற அந்த இதை அப்சர்வ் பண்ணிக்கிற திறன் வந்து அதுக்கு ரொம்ப நிறையா இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப பூச்சிகள் வராது. வந்தாங்கன்னா ஏன்னா அந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி ஏதாவது வருங்க, இல்லைனா பூச்சிகள் கூடு கட்டி இருக்கும். இது மாதிரி சில இதில் அவங்களுக்கு வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே, கொஞ்சம் சோப்பை கலந்துட்டு நீம் ஆயிலை கலந்து ஒரு மூடிக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணாலே போகிறோம். வேறு எந்த இதுவுமே அவங்களுக்கு வராதுங்க. எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது. நம்ம உரங்கள் வந்து மண்புழு உரம் இல்லைன்னா மாட்டுச்சாணம், நல்லா ட்ரையான மாட்டுச்சாணத்தை 15 டேஸ்க்கு ஒரு இல்லை மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட போதுங்க. நிறைய காய்களை நம்ம பார்க்கலாம். அதாங்க அவங்க மாதுளையோட சிறப்பு. மாதுளை உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அந்த காயிலேருந்து பிஞ்சிலேருந்து நம்மளுக்கு பயன்படுறாங்க. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மாதுளம்பழம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வந்து மாதர்களாக பிறந்த நமக்கு வந்து மாதுளைன்றது தாங்க அதோட பேர்.